இன்னைக்கு விருதுநகர் நாடாளுமன்ற கேண்டிடேட் விஜயபிரகாஷ் நானு இன்னைக்கு வந்து விருதுநகர் தொகுதியில வந்து ஓட்டிங் கொள்ளற்படி இருந்ததுனால இன்னைக்கு ரீகவுண்டிங் அப்ளை பண்ணோம் அப்படின்ட்டு இன்னைக்கு நானும் தேசிய முற்போக்கு ஆதாரமும் நாங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். அவங்க எல்லாமே கன்சிடரேஷன் எடுத்துட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறமே சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக நாங்க வெயிட் பண்றோம். நிச்சயம் நியாயம் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மறுவாக்கு எண்ணிக்கைக்கு மறுவாக்கு எண்ணிக்கைக்கு தான் நாங்க கேட்டிருக்கோம். ரீ எலெக்ஷன் இல்ல ரீகவுண்டிங்காக தான் நாங்க கேட்டிருக்கோம். அதான் அது என்னென்ன பேசிஸ்ன்னு பாத்தீங்கன்னா 13th ரவுண்ட்ல இருந்து கவுண்டிங்ல இருந்து 19th ரவுண்ட் டைரக்டா ஜம்ப் பண்ணாங்க. அதே மாதிரி லஞ்ச் பிரேக்ல வந்து எல்லாருமே வெளியே போற நேரத்துல ஒரு 5 ரவுண்ட் வந்து கவுண்ட் பண்ணி முடிச்சிருந்தாங்க. பிளஸ் லஞ்ச் பிரேக் ஒரு 1 ஹவர்னா 2-3 ஹவர்ஸ்க்கு வந்து கவுண்டிங் லஞ்ச் பிரேக் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. யாருமே உள்ள விடல. அது மட்டும் இல்லாமல் போஸ்டல் ஓட்ஸ் எல்லாமே காலையிலேயே ஓபன் பண்ணி வந்து ராத்திரி வரைக்கும் வச்சு எல்லாரும் அமைச்சுட்டு தனியா ஓபன் பண்ணாங்க. அதே மாதிரி அமைச்சர்கள் எல்லாருமே உள்ள வந்துட்டாங்க. பல விஷயங்கள் நாங்க எடுத்து சொல்லியிருக்கோம். இது எல்லாமே ஒரு வேலிட் ரீசனா அவங்க கன்சிடர் பண்றாங்க. என்னன்னு பார்ப்போம். ஒருவேளை உங்களுடைய இந்த டிமாண்ட் கன்சிடர் பண்ணாத பட்சத்துல நீதிமன்றத்தை நாடுறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா நீதிமன்றம் நாடுவோம். அது என்ன அதுக்கான ரூல்ஸோ அது கண்டிப்பா நாங்க ஃபாலோ பண்ணுவோம். இவ்வளவு குற்றச்சாட்டு வாக்குப்பதிவுனால அன்னைக்கு ஏன் வைக்காம நாங்க வச்சோம். அன்னைக்கு கூட எல்லாமே நாங்க வச்சோம். ஆனா அவங்க கேட்கற தோரணையில நீங்க ஆபீசர்ஸ் இல்ல. அது மட்டும் இல்லாம அந்த ஆட்சியாளர் வந்து நான் இல்லாத இந்த நேரம் நான் ஒரு 2 hours நான் இல்லாத நேரத்துல வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு மேல இடத்துல இருந்து ப்ரெஷர் வருது, அழுத்தம் இருக்கு, நான் போன் ஆஃப் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் ஆட்சியாளர் சொன்னாரு. நாங்க அந்த இடத்துல நாங்க கேட்டோம். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் அங்க போன்ஸ் அலௌட் இல்ல. மெயின் கேட் 2 கவுண்ட் பண்ற இடமே கிட்டத்தட்ட 2 kilometers நாங்க வந்து கார் இல்லாம நடந்து போனோம். இமீடியட்டா கம்யூனிகேட் பண்ண ஆள் இல்ல, கரெக்டான சப்போர்ட் இல்லாதனால என்னால முழுசா பண்ண முடியும். இது எனக்கு முதல் தேர்தல். இது எனக்கும் கொஞ்சம் பக்குவம் அனுபவம்லாம் இருக்கிறப்ப எனக்கு யாரை கரெக்டா நான் கேட்கணும் வேணாலும் எனக்கு கரெக்டா எனக்கும் கொஞ்சம் இல்லை. கூட இருந்த அண்ணன் ராஜேந்திர பாலாஜி அண்ணன் கேட்டாரு. அதிகார பலம்னால சில விஷயங்களை ப்ரூவ் பண்ண முடியல. காங்கிரஸ் வேட்பாளர் மேல வைக்கிறீங்களா திமுக அரசு இல்ல அங்க யார் இருந்தாங்க எனக்கு தெரியல. அங்க மாணிக் தாக்கூர் இருந்தாரு, மற்ற கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் இருந்தாங்க. அவங்க என்ன போஸ்டிங்ல வச்சாங்க, எந்த கட்சியும் எனக்கு தெரியல. அவங்க கூட்டணியா எல்லாருமே தான் அங்க உட்காந்துருக்காங்க. நீங்க அன்னைக்கு கேட்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இல்ல மாணிக்கம் தாக்கூர் அவங்க 24 மணி நேரம் அங்க இல்லைங்க. அவருமே பாதி நேரத்துல கவுண்டிங் வந்தாரு. நான் வந்த நேரம் அவர் எல்லாமே அவர்கள நேரத்தில் இருந்திருக்கலாம். சோ நான் கேட்டது அவர் பார்க்காம கூட இருந்திருக்காங்க. வேண்டு வாக்குகளில் இந்தியா முழுக்க நிறைய வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. ஏத்துக்க முடியாத சூழல்னால இந்த மாதிரி நடவடிக்கை இல்ல நான் எங்க பொதுச் செயலர் அந்நியார் பிரேமலதாவும் சொல்லிதான் நானும் இங்க ஆணித்தரமா பதிய வைக்கிறேன். தோல்வியை கண்டு பயப்படுற கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இல்ல. ரீகவுண்டிங் பண்ணி தோல்வினா நான் மாறு தட்டி நான் வரவேற்று நான் ஏத்துக்கிற தயாரா இருக்கிறேன். இருந்தாலும் எங்க குறைகள் அவங்க செவிசாக்காதப்போ எங்களுக்கு ஒரு மனம் அழுத்தம் கொடுக்குது. இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு உழைச்சி அதுக்கான நியாயம் அங்கீகாரம் கிடைக்காதனால அது வழியின் வெளிப்பாடுதான். லோக்சபா எம்பியில நீங்க தோல்வி தருவீங்க. இதை எடுத்து அதிமுக கூட்டணியில நீங்க ராஜ்யசபா எம்பியா இருக்கிற வாய்ப்பு இருக்கா? இல்ல அது எல்லாமே அது ராஜ்யசபா அந்த தேர்தல் வரும்போது அதுக்கான இருக்கிறப்ப எங்க கட்சி 2 கட்சி முடிவு செஞ்சு அதுக்கான சரியான முடிவை சொல்றது. அது நான் இன்னைக்கு சொல்றது சரி வராது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.